வணக்கம். ஆஃபீஸில் நீங்கள் எல்லாரையும் விட சிறப்பாக வேலை செய்கிறவங்களா இருப்பீங்க. நேர்மையானவர், நல்ல ஒழுங்கானவர்னு பேர் எடுத்திருப்பீங்க. வேலை நேரத்தையும் தாண்டி வேலை செய்கிறவங்களா இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சம்பளமும் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பதவி உயர்வும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? வெரி சிம்பிள். உயர் அதிகாரிகளிடமும் முதலாளிகளிடமும் இந்த 6 முக்கியமான வாக்கியங்களை சொல்லாமல் இருந்தீங்கன்னா நிர்வாகத்துக்கு உங்கள் மீதான மதிப்பு உயரும், உங்கள் மீதான நம்பிக்கை உயரும், நீங்களும் உயர்வை அடைவீங்க. அந்த 6 விஷயம் என்னன்னு பார்ப்போம். 1. இது முடியாது, இதனை செய்வது கடினம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நிர்வாகம் புதுசாக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த போகுது. அந்த திட்டத்தை பற்றி ஆலோசனைகளை கேட்கும்போது இதை செய்ய முடியாது, இதை செயல்படுத்துறது கடினம் என்றெல்லாம் கூறக்கூடாது. உண்மையிலேயே அந்த திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாததாக இருந்தாலும் அதனை நம்ம அலுவலகத்துக்கு மாற்றி செய்தால் நன்றாக இருக்கும், யோசிப்போம் என்று சொல்கிறது தான் சிறந்தது. ஒரு திட்டம் ஆரம்பிக்கும் போதே முடியாது என்ற வார்த்தையை பயன்படுத்துவது நம் மீது உள்ள நம்பிக்கையை குறைக்கும். 2. இது என் வேலை இல்லை என்று கூறுவது. அலுவலகத்தில் ஒருத்தரோட பணியிடம் காலியாக இருக்கும் அல்லது ஒரு துறையில் ஆட்கள் இல்லாத போது அவர்களின் வேலையை உங்களிடம் அளிக்க முன்வந்தால் இது என்னோட வேலை இல்லை, இதனை நான் செய்ய மாட்டேன் என்று கூறாதீர்கள். இது உங்களுடைய வேலை இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களது துறை மட்டுமல்லாது எல்லா துறையிலும் நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு மதிப்பு உயரும். அது மட்டுமல்லாத உங்களுக்கு எல்லா வேலையும் தெரியும் என்று மேலதிகாரிகளுக்கு தெரிய வர முக்கிய நிர்வாக பொறுப்பை உங்களுக்கு அளிக்கும் வாய்ப்பும் கூடி வரும். 3. இது சிறப்பாக இல்லை என்று கூறாதீர்கள். ஒரு குழுவினர் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செய்து அதனை ஒரு அறிக்கையாக்கி வெளியிடுகின்றனர். அந்த விஷயங்களை இல்லை, இந்த இடம் சிறப்பாக இல்லை, இது சரிவர அமையவில்லை என்று குறைகளும் நம் எண்ணம் தோன்றினாலும் அதில் உள்ள குறைகளை இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும், இதுபோல அமைந்தால் சிறப்பாக அமையும், இது போன்ற விஷயங்களை புகுத்தலாமே, மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பார்க்கலாமே என்று கூறினால் அந்த குழுவினருக்கு அது ஒரு உத்வேகத்தை அளிக்கும் விதமாகவும் உங்களுடைய தலைமை பண்பை பிரதிபலிக்கும் விதமாகவும் அமையும். இல்லை என்று தொடங்காதீர்கள். நீங்கள் ஆரம்பிக்கும் முக்கியமான மீட்டிங்கிலேயே அல்லது தனிப்பட்ட உரையாடலிலேயே இல்லை என்ற வார்த்தையை ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு தலைமையின் கீழ் பல்வேறு சுபாவங்களுடன் உள்ளவர்களும் வேலை செய்வார்கள். நாம் அவர்களிடம் வேலையும் வாங்க வேண்டும், யாருடைய மனமும் புண்படக்கூடாது. இந்த செயலை இப்படி செய்யலாமே, இது இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்று கூறுங்கள். தலைமையின் கீழ் அவர்களின் வெறுப்பு வராமலும் இருக்கும். உங்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டு நமக்கு 100% அவுட்புட் கிடைக்க வழிவகை செய்யும். 5. நாம் இப்படியெல்லாம் செய்வதில்லை என்று சொல்லாதீர்கள். ஒரு காலத்தில் மொபைல் ஃபோனின் நம்பர் 1 இருந்த நோக்கியா நிறுவனம் ஆண்ட்ராய்டு ஃபோன் என்பதை ஒத்துக்கொள்ளவில்லை. என்ன நடந்தது? பல முன்னணி பிராண்டு முன்னுக்கு வந்து நோக்கியா பின்னால் சென்றது. அதுபோல் அலுவலகங்களோ தொழிற்சாலையிலோ காலத்தின் மாறுதலுக்கு ஏற்ப பல புதுமைகளை புகுத்துவார்கள். நாம் இப்படி செய்வதில்லையே என்று கூறாதீர்கள். புதிய மாறுதலுக்கு நம்மை தயார்படுத்தி கொண்டு பழகி கொள்ள வேண்டும். அவர் சரியில்லை, இவர் சோம்பேறி, நிறுவனத்தையே பிடிக்கவில்லை என்று கூறாதீர்கள். ஒரு நபரை அவர் சரியில்லை என்றோ அவர் சோம்பேறியாக இருக்கிறார் என்றோ வெளிப்படையாக விமர்சிக்காதீர்கள். தனிப்பட்டவர்களை விமர்சிக்கும் உரிமை யாருக்கும் இல்லை. உயர் அதிகாரியாக இருந்தாலும் தனக்கு கீழ் பணிபுரிபவர்களின் வேலையை மட்டும்
விமர்சிக்க வேண்டும். அடுத்து, ஒரு நிறுவனத்தை பிடிக்கவில்லை என்று விமர்சித்துவிட்டு அந்த நிறுவனத்திலேயே பணிபுரியாதீர்கள். விருப்பமில்லாமல் பணிபுரிந்தால் எதிர்மறையான மனநிலையே அது உருவாக்கும். இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் கடைபிடித்தால் நிச்சயம் சிறப்பான வாழ்வில் உயர்வினை அடைவீர்கள் என்று நிச்சயம். இந்த பதிவை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.